வர வர இந்த ப்ரெக்னென்சி, வீட்டு வேலை, ஆஃபீஸ் ஒர்க் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா வந்து மந்த் பை மந்த் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு டயர்ட்னஸும் கூட ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆயிட்டிருக்கு. ப்ளஸ் இந்த பேக் பெயின் அதுவும் வந்து ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கிறனால எனக்கு நைட்டெல்லாம் சரியாக தூங்கவே முடிய மாட்டேங்குது. பெட்டில் புரண்டு புரண்டு படுக்கிறது, பாதி நேரம் மிட் நைட்டில் எழுந்திரிச்சு பேய் வாக்கிங் போகிற மாதிரி நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறேன். காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறனால பாப்பாவுக்கு லஞ்சு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு அதெல்லாமே அவசர அவசரமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. பாப்பாவை ஸ்கூலுக்கு 8:15க்கு அனுப்புவேன். 8:15 அனுப்பிச்சோன்னே எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அப்படியே வந்து பெட்டில் படுத்துருவேன். ஒரு 9 வரைக்கும் ஒரு 45 மினிட்ஸ் நான் பாட்டுக்கு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட டேவே குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா 9:30க்கு நான் லாகின் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே நான் ப்ரிப்பேர் ஆனால் தான் அடுத்தடுத்து எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்றது அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ டேஸ் இன்க்ரீஸ் ஆக ஒவ்வொரு டேவையும் ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. பட் எனக்கு பொதுவாகவே பிஸியாக இருக்கிறது, இந்த மாதிரி ஆக்குபைடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த டேஸை நான் பயங்கரமாக செரிஷ் அண்ட் என்ஜாய் பண்ணுறேன்.